இந்த சாமந்தி பாருங்கள், தெரியுதா பாருங்கள். இது நுனியை வந்து ஒரு சாமந்தி செடி நுனியை கட் பண்ணி வச்சேங்க. மேலே இருந்தது வந்து காஞ்சி போயிடுச்சு. ஆனால் கீழேருந்து இந்த ஸ்டெம்முலேருந்து வருது பாருங்கள். மேலே ஒரு 2 நாள் வந்து சோர்ந்து போவோம், டல்லாகிடும். மேலே இருக்கிறது அது காஞ்சி போயிடுங்க. ஆனால் அந்த ஸ்டெம்முலேருந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி புது துளி ஸ்டார்ட் ஆகாது. இது 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டது. இந்த மண் வந்து எந்த நேரமும் ஈரமாகவே இந்த ஒரு மாதிரி இதுக்கு ஒரு மாதிரி சோதனைலாம் இருக்காதுங்க. நேற்று தண்ணி ஊற்றுனாங்க. இன்னைக்கு பாருங்கள் ஈரப்பதமாக இருக்குது. நாளைக்கு காஞ்சி போயிடும். அதனால் நாளைக்கு திருப்பி தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரி இருந்தால் அந்த சாமந்தி செடி நல்லா வளருங்க. பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், அடியில் மேலே இருக்கிறத அந்த ஸ்டெம் வந்து காஞ்சி போயிடுச்சு. உள்ளேருந்து வருது பாருங்கள், தெரியுதா பாருங்கள், இங்கேருந்து உள்ளேருந்து வருது பாருங்கள். இந்த பாட்டு பாருங்க. இந்த பாட்டில் வந்து தண்ணி எப்படி இருக்கு பாருங்க, சொதன்னு இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு சாமந்தி செடி ஒரு கட்டிங்ஸ் போட்டு வச்சா அது காஞ்சி போயிடுச்சு. இங்கேயே ஒரு ஸ்ட்ராபெரி செடி வச்சு பாரு, அழுகி போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மண் வந்து காஞ்சி போகணும், ஈரமாகணும், காஞ்சி போகணும், ஈரமாகணும். அந்த மாதிரி மண்ணில் தாங்க நல்லா வளரும். இது பாருங்க, எந்த நேரம் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த செடியும் இதுவாகிடுச்சு, தூக்கி போட்டேன். பாருங்க, இது ஸ்ட்ராபெரி செடி வச்சேன், இதுவும் அழுகி போயிடுச்சுங்க. இந்த சாமந்தி செடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கட்டிங்ஸ் போட்டு வச்சுங்க. இது கொஞ்சம் சோர்ந்து தான் போயிருக்குது. இது எடுக்கலாமா வேணாமா, சரி இது திருப்பி எடுத்தாலும் வேறு செடியில் வச்சாலும் இதுக்கு வராது. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் விட்டுருக்கேன்.